விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அவன் ஏதோ வித்தியாசமா ஒரு பசில் கேட்டான். அதுக்கு பதில் கேளு. உள்ள வரும்போது கேட்டுட்டு தான் வந்தேன். என்னங்க இது, இதுக்கு பதில் தெரியாதா? அப்பா 43 வயசுலயே செத்து போயிட்டாரு. புள்ள அதுக்கு மேலயும் 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால அவனுக்கு இப்ப 53 வயசு ஆயிடுச்சு. என்னது, இவ்வளவுதானா? கேள்வியிலே என்ன மிரட்டிட்டானே. சரி, ஓகே ஓகே, ஹோம்வொர்க் எடு, கொண்டா. டீச்சர் இங்க பாருங்க, இந்த சம் தான் எனக்கு புரியல. இதுவா? காட்டு. பென்சில் கொடு. என்னங்க? இதானே தெரியணும் உனக்கு. பாரு. படிக்கிற நேரத்துல என்னடா போனு? அம்மா இது பாரோட மெசேஜ் உங்களுக்கு தான். அத்தை மெசேஜ் பண்ணிருக்காங்களா? பாருங்கம்மா, உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. கண்மணி, இங்க பாருமா, வருணை யாரோ விஷக்கத்தியால குத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு மனசே சரியில்லை. அதனால நான் அறுபடை வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு வேண்டுதல் பாக்கி இருக்கு. அதனாலதான் என் பையனுக்கு இப்படி நடக்குதோன்னு ஒரு உறுத்தல். அதான் உங்ககிட்ட சொல்லாம கூட கிளம்பிட்டேன். கண்மணி, ஜோசியரை வர சொல்லி உங்க 2 பேர் ஜாதகத்தையும் சரி பார்க்க சொல்லியிருக்கேன். இவ்ளோ அன்பா பழகிட்டு அத்தை திடீர்னு ரிவர்ஸ் அடிக்கிறாளேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கே தெரியும்ல, இந்த ஜாதகம் ஜோசியத்துல எல்லாம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு. ஜோசியர் வீட்டுக்கு வந்து ஜாதகம் பாக்குறத தயவு செஞ்சு நீ தடுக்காது. உன் மனநிலை எனக்கு நல்லா புரியும். ஏதாவது பூஜை பண்ணிக்கலாமா? நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் வருணும் பப்புவும் ஓம் பொறுப்பு. உன்கிட்ட ஒப்படைக்கிறதுனாலதான் நான் கவலை இல்லாம கிளம்பிட்டேன். நீ அவனுக்கு தாயா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். பாருக்கு ஓகே மெசேஜ் போடுங்க அம்மா, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வர வர இவன் எங்க அம்மாவோட பிஏவாவே மாறிட்டான். சரிங்க அத்தை, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும். நீங்க பத்திரமா சீக்கிரமா வந்து சேருங்க. ஏய், ஆமா, மேக்ஸ் நோட்டு இங்க இருக்கு. மத்த ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டியா? என் ரூம்ல இருக்கு, ஆனா பாதி பேலன்ஸ் இருக்குதுமா. வா, எல்லா ஹோம்வொர்க்கையும் செஞ்சுட்டு தான் நீ இன்னைக்கு தூங்க போற. கிருஷ்ணா, இவனை ஹோம்வொர்க் முடிக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு வரட்டுமா? நீ இல்லனா இவனை வச்சு நான் என்ன பண்ணிருப்பேன்? மனசார சொல்றேன், நீ தான் பெஸ்ட் மதர், நீ தான் பெஸ்ட் டீச்சர். ஆனா என்னால இன்னும் பெஸ்ட் வைஃப் ஆக முடியலையே கிருஷ்ணா. அந்த நாள் வருமா? என்ன ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு. எனக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. குட் நைட். வா பாப்பா, போலாம் வா. பாத்து பேக் எடு. வா வா.
வர வர இந்த வாசுகி மாதவன் பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாங்க, நம்ம வேலையும் முடிக்க மாட்றாங்க. நம்ம கேகே நகர் வீட்டு மேல மட்டும்தான் கண்ணா இருக்காங்க. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அங்க தான் வந்தோம். ஆனா நீ தர மாட்டேங்கிறியே. எத? அந்த கேகே நகர் வீட்டை தான். ஹலோ, கொஞ்சம் சும்மா இருங்க மேடம். வருண் கண்மணி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த எப்ப என் காதுல போட போறீங்க? இரியா, எதுக்கு இப்ப அவசரப்படுற? ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது அவ்வளவு சுலபமா? ஏங்க, ஒரு மாவட்டத்தையே இப்பெல்லாம் சுலமா பிரிக்கிறாங்க. மனசு ஒத்து வராத 2 பேரை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்களே. பதர்னா காரியம் செதறும் கணேசா. காலையில கூட அவங்கள பிரிக்க வீட்ல பெரிய கலாட்டாவே பண்ண. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்களேன். ஆமா ஆமா, கண்மணி ஜாதகம் சரியில்லை. அந்த ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால வீட்டுல இருக்கிறவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு வாசிக்கு பெரிய புயலே கிளப்பிட்டா. அதுக்கு இந்த வருண் இருக்கானே, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஆடி போயிட்டான். இத பாருங்க, சும்மா இந்த ஆடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு நீங்களே உங்களை பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ரீல் விட்டுக்கிட்டு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இத பாருங்க மேடம், ஒரு பெரிய அதிர்ச்சி தர விஷயமா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நீங்க செய்ய போற அந்த காரியத்தினால வருண் இந்த ஜென்மத்துல கண்மணி முகத்துல முழிக்க கூடாது. அப்ப வருண் கண்ணை நோண்டிடுவோமா? அப்ப இந்த ஜென்மத்துக்கும் கண்மணி முகத்துல முழிக்கவே முடியாது. ஹாப்பியா? ஐயோ யோ, என்னையா பேசிட்டு இருக்க? மேடம், இந்த ஆளை ஏன் கூட்டிட்டு வரீங்க? இந்த ஆளால பெரிய தொல்லையா இருக்குங்க. யோ, நான் அவ புருஷன்யா. இந்த பாருங்க, இந்த ஆளை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. வளைஞ்சாணி வச்சு எந்த செவத்திலையும் அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸ். யோ, வளைஞ்சாணியா இருந்தாலும் எடைக்கு போட்டா காசு வரும், அதை மறந்துடாத. அட போங்க. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? இத பாரு கணேசா, என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அட, அதை தானங்க நானும் கேட்குறேன். வருண் வாழ்க்கையை புரட்டி போட்டு என் கண்மணிய என்னோட சேர்த்து வைக்கிற அந்த அலாவுதீன் அற்புத ஐடியாவை என்கிட்ட சொல்லுங்க மேடம். எப்படி என் பிளான்? அக்கா, இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த பிளான் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். தயவு செய்து சீக்கிரமா நடத்துங்க. அப்ப கேகே நகர் வீடு? அந்த வீடை நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். அந்த ஆளு சீக்கிரமா காலி பண்ணிடுவாரு. வக்கீல் நோட்டீஸ்லாம் விட்டுருக்கேன். வீடு எப்ப எங்க கைக்கு வரும்? கண்மணி என் கைக்கு வந்ததும் வீடு உங்க கைக்கு வரும். நீ ஒரு கொடா கண்டையா? நீ ஒரு விடா கண்டையா? அப்பா ஸ்டாப் இட். இதுக்கு மேல 2 பேரும் சண்டை போட்டீங்க, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் விட்டு நான் விலகிடுவேன். இப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. உனக்கு கண்மணியும் கிடைப்பா, உங்களுக்கு கேகே நகர் வீடும் கிடைக்கும். ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, என்ன பண்ற? ஏய் கண்மணி, என்ன பண்ணிட்டு இருக்க? மீசை கட் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ஸ்டெடியா புடி. பிடிக்க மாட்டேனே கண்மணி, கண்ணு கூசுது கண்மணி. கண்மணி, இத பாரு, கண்ணாடி ஆட்டாம ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா புடி. ஏய் கண்மணி, என்ன பண்ற கண்மணி? ஏய் கண்மணி, நிறுத்து.
கண்மணி குடு 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 ஆ? ம்ஹும். கண்ணாடி குடு முதல்ல தர முடியாது குடு தர சொன்னா முடியாது பாத்து தர முடியாது கண்ணாடி கண்ணாடி தர குடு முடியாது. என்ன கண்மணி, பண்ணுவீங்க? சொன்னா கேளு கண்மணி கண்மணி குடு கண்மணி பாத்து பாத்து வாங்க பாத்து மெதுவா உட்காருங்க. என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? என்ன விட்டுட்டு தனியா விளையாடுறீங்க? நான் தேவையில்லையா? விளையாடல பப்போ. என் மீசை ட்ரிம் பண்ண விடாம உங்க அம்மா என் முகத்துல வெளிச்சத்தை அடிச்சா கண்ணெல்லாம் கூசுச்சு. சரி சரி, ரெண்டு பேரும் விளையாடுறது போதும். கீழே வாங்க, ஆன்ட்டி கூப்பிடுறாங்க. ஏன் என்ன விஷயம்? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து பாருங்க. தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். இருங்க. ஓ, அந்த பக்கம் இல்ல, மறந்துட்டேன். பார்த்து வாங்க. ஜோசியரே, சொல்லுங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. சொல்லி கொடுத்ததை அப்படியே ஒப்பிச்சிருங்க. மத்தத வாசிக்கு பாத்துக்குவா. சரி. ஜோசியரை வராங்க. வாங்க ஜோசியரே, வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி. அம்மா ஊருக்கு போறதுக்கு முன்னால ஃபோன் பண்ணி உங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்க்க சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். தெரியும் ஜோசியரே. ஆ, கல்யாணம் திடீர்னு நடந்ததால அப்ப ஜாதக பொருத்தம் பார்க்க முடியல. இப்ப சரி பார்த்து பொருத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆ. பார்த்துட்டேன். அத பாத்துட்டீங்கல்ல, எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. உண்மையை சொல்லலாங்களா? உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லாதீங்க. இந்த ஜாதகத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட்டிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ரெண்டு ஜாதகமும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. ஐயோ, என்ன சொல்றீங்க? இவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அது உங்க ரெண்டு பேரும் தப்பு இல்ல. உங்க ரெண்டு பேரோட ஜாதகம் உங்களை சேர விட்டிருக்காது. அந்த அளவுக்கு எதிர் எதிர் ஜாதகம். ஒருவேளை ஒண்ணு சேர்ந்திருந்தா இந்நேரம் உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். கடவுள் உங்க பக்கம் இருக்கிறதுனால தான் எல்லாமே தட்டி போயிருக்கு.
தயவு செஞ்சு ஒண்ணு சேர்ந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் பிரிஞ்சே இருங்க. இல்லன்னா உங்க தம்பி உயிருக்கு தான் ஆபத்து. ஐயோ, போதும், நிறுத்துங்க. ஜோசியம் ஜாதகம் பாக்குறது வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு, மனசுல ஒரு தெம்பு ஏற்படுறதுக்கு. ஜோசியம் ஜாதகம்னா நல்ல விஷயங்களை சொல்லணும், ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும். ஐயா, நான் சொல்லல, உங்க 2 பேரோட ஜாதகம் சொல்லுது. சாரி, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க கிளம்புங்க. டேய், இவர் அம்மா வர வச்ச ஜோசியர். உனக்கு பிடிக்கல, உனக்கு சாதகமா இவர் பலன் சொல்லலனா நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச. பாத்துக்கோ, நீ சொல்றதுலயே உன் பொண்டாட்டிக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரைக்கும் நான் பேசினதெல்லாம் நான் இல்ல, உங்க ஜாதகம் பேசுச்சு. இந்த வீட்ல ஏற்கனவே ஈடுகட்ட முடியாத இழப்பு ஒண்ணு நடந்திருக்கணும். அதுக்கு காரணமும் உங்க ஜாதகம்தான். அதே போல இன்னொரு இழப்பு இங்க ஏற்படக்கூடாதுங்கிற அக்கறையினால தான் நான் சொல்றேன். அப்புறம் உங்க விருப்பம். வாசிகம்மா, உங்க அம்மா வந்தா இங்க நடந்ததை சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். ஐயா இருங்க, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்க கடமையை செய்ய வந்தீங்க. தட்சணையை வாங்கிட்டு போங்க. இல்ல தம்பி, வேண்டாம். நான் ஜோசியத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிறவன். ஜோசியத்தை நம்பாத ஒருத்தர் கையில இருந்து நான் தட்சணை மட்டும் இல்ல, வேற எதுவுமே வாங்க மாட்டேன். அது மகா பாவம். நான் கிளம்புறேன். வாங்க. வரேன். வாங்க. இடியட், உண்மையை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அறவேக்காட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு உன் உயிரை இழக்க போறியா நீ? பூமிகான்னு புலம்பிக்கிட்டே இருந்து பூமி போட்டோ பக்கத்துல நீயும் போட்டோ ஆயிடாத மாப்ள. நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசுவீங்களா? நான் பேசலம்மா, ஜாதகம் பேசுது. யோசிச்சு பேசுங்க, ஜாக்கிரதை. ஏய், ஏன் புருஷன் மேல எதுக்கடி பாயிர? உன் புருஷனுக்கு வேணையே நீதான். அப்படித்தானே ஜாதகத்திலயும் இருக்கு. அவனை காப்பாத்தணும்னா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு. இல்லனா என் புருஷன் சொன்னதுதான் நடக்கும். ஏங்க, நீங்க வாங்க. ஆமாமா, நமக்கு எதுக்கு வம்பு? கண்மணி, நீ கண்மணி, கண்மணி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.